நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியில் சரியில்லை, அந்த கம்பெனிக்கு போனால் நல்லா இருக்கலாம், அந்த கம்பெனிலாம் பாரா ஜாலியாக பேசிட்டு வச்சுட்டு இருக்காங்க, நம்ம கம்பெனியில் பாரா உருன்னு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்காரன் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறானா வைக்கிறானா, நீ வேலை பார்க்குற இடம் வேறு, அவன் வேலை பார்க்குற இடம் வேறு. அதனால் ஜாலியாக பேசியிருக்கான். ஒரு வேளை நீங்கள் அவன் கம்பெனிக்கு போனாலும் ஒன்றுக்கிட்ட அவன் வந்து கடுமையாக தான் நடந்துக்குவான். ஏன்னா நீ அவனும் வந்து காம்படிஷன் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் நிரந்தரமாக வேலை பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வேறு கம்பெனிக்கு போனீங்கன்னா இதை விட வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து டபுள் மடங்கு கிடைக்குதுன்னா போங்க. அப்படி இல்லை இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போனால் சந்தோஷமாக இருக்கான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுமாரி வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. அங்கே போனாலும் நீங்கள் புது லேபர் தான். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கணும். அப்படி நீங்கள் கம்பெனி டு கம்பெனி ஜம்ப் அடிக்கும்போது ஒரு இடத்த நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு தான் மாறுவீங்க. அப்போ இனிஷியல் அமௌண்ட் கட்டுறது அப்புறம் அதை அடைக்கிறது இப்படி தான் இருக்குமா தவிர உங்களால் முன்னேற முடியாது. அதனால் இருக்கிற இடத்த வந்து நிலையாக வேலை பார்த்துட்டு காசு பிடிச்சி போய் ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதான் நிரந்தரமான சொல்யூஷன் உங்களுக்கு.